வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சம்பவத்தை நான் வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால், முதல் ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் மாட்டிறைச்சி சம்பல் போட்டுனாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் மாட்டிறைச்சி சாப்பிட்ற இல்லை, நானும் சாப்பிட்ற இல்லை. அதால் வந்து அந்த சம்பல் வந்து சிக்கனில் போடணும்னு சொல்லி முடிவெடுத்து போட்டு சிக்கனில் இன்றைக்கி வந்து சம்பல் செய்ய போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக யாராவது வந்திருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுடனே வந்துட்டுருக்கும். எங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சமையல் RA என்று இருக்குது. அந்த சேனலை சர்ச் பண்ணி பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு அளவான நாளைக்கு அரை கிலோ சிக்கன் வண்டி இருக்கிறோம். சிக்கனை வந்து கொஞ்சம் ஒரு அளவான துண்டில் வெட்டுங்க. என்ன சொன்னால் பொரியணும், அதுக்கேற்ற மாதிரி அளவான துண்டில் வெட்டுங்க. உங்களுக்கு தெரியும் பொரியக்கில் வந்து அப்படி அந்த இறைச்சி நல்லா அவிஞ்சி வரக்கூடிய மாதிரி சைஸாக எடுத்து வெட்டுங்க. வெட்டி போடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து வெங்காயம், அதோட வந்து அடுத்த வந்து உள்ளி, மற்றது கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து தான் இது செய்ய போகிறோம். அதில் வந்து முதல் வந்து இதில் வந்து எல்லாம் சின்ன சின்ன சைஸில் வந்து எல்லாம் வெட்டி பொரிக்கிற பருவத்தில் வந்து பொரிக்கக்கூடிய சைஸில் எல்லாத்தையும் வந்து வெட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சு கொண்டு தான் வந்து அதுக்கு பிறகு நாங்கள் சம்பல் செய்ய வலிக்கிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, வெங்காயம், அதோட நாங்கள் ரம்பயம் எடுத்துருக்கிறோம். உலகம் வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து உலகம் வந்து வதக்கிறதுக்குரிய ஐட்டங்கள் வந்து இது வந்து உள்ளியும் இஞ்சியும் வந்து நல்லா இடித்து நல்லா பேஸ்ட்டாக எடுக்கணும். வந்து இது வந்து இறைச்சிக்கில் போட்டு கிண்டி விட்டு மசாலா மாதிரி கிண்டி விடுறதுக்கு இதை வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். நீங்கள் நல்லா இடித்து எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்து இறைச்சியை போட்டு முதலாவது வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. மஞ்சத்தூள், அடுத்த வந்து உப்பு ஒரு கரண்டி அளவு எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற வந்து தனி மிளகாத்தூள், அதோடு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஏதாவது ஒரு மசாலா ஐட்டம் உங்களுக்கு வசதிக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட வந்து இஞ்சி வந்து நல்லா இடிச்செடுத்த இஞ்சியும் உள்ளியும் ரெண்டையும் சேர்த்து இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கோழி இறைச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்கிட்ட வந்து இந்த கலவையில் வந்து நல்லா ஊறணும். அப்போ அதால் வந்து எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் ஊற விடுங்க. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நல்லா ஊற விடுங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாட்ட வீட்டில் வந்து இந்த வளமையாக வைக்கிற என்ன சொல்கிறது கேரட் சம்பல்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு இந்த சிக்கனில் சம்பல் செய்தவருக்கா வச்சு பாருங்கள். வாராக்களெல்லாம் எப்படி உங்களை பாராட்டிட்டு போவாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும். இதுன்ற டேஸ்ட் வந்து சொல்லவே வாய் வருது. அப்படி ஒரு ருசியான ஒரு சம்பல், நல்ல ஒரு வேறு லெவலில் இருக்கும். இது வந்து எங்கேயுமே நான் காணலை, இப்படி யாருமே செய்து வைக்கிறதில்ல. இப்போ நாங்கள் இந்த எங்களோட வீடியோவில் போடுறோம். ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு சபை சந்தியில் வச்சு பாருங்கள், நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் 4 பேர் ஒரு விருந்துக்கு விரைக்க கூட அப்படி ஒரு சம்பல் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க. அவங்கள நல்லா பாராட்டிட்டு போவாங்க. அந்தளவு தான் அது இந்த ருசி வந்து அப்படி ஒரு அருமையாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயத்தை முதல் கட்டுவாக போட்டு நல்லா வதங்க விடுங்க. இதை பொரிச்செடுக்கணும். இந்த வெங்காயத்தை வதங்க விடுறதில்ல, வெங்காயம் வந்து இது பொரிச்செடுக்கணும். அந்த பொரிச்செடுக்கிற பருவத்தை வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போது பொரிச்செடுக்கிற பருவம் வந்து உங்களுக்கு அதில் வரும். அந்த பருவத்துக்கு எடுத்தீங்கன்னா சரி. மதியம் சொன்னால் நாங்கள் வந்து இந்த புரோயிலர் கோழி தான் இது போட்டிருக்கிறோம். புரோயிலர் கோழியை விட நீங்கள் ஊர்கோழி, ஊர் சேவல் உண்டு, நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. ஒரு சேவல் ஒன்று எடுத்து அந்த தனி இறைச்சி எடுத்து அதில் போட்டு பாருங்கள், வேறு எல்லாம் வெளில இருக்கும். ஏன்னு சொன்னால் உண்மையில் இந்த புரோயிலர் கோழி வந்து உங்களுக்கு தெரியும், அந்த இறைச்சி வந்து அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு குறைவாக தான் இருக்கும். ஊர்கோழியில் செய்து பாருங்கள், அந்த அது டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும். எல்லாத்தையும் விட அந்த மாட்டு இறைச்சியில் போடுற சம்பல் வந்து அது இன்னும் டேஸ்ட்டு கூட. உங்களுக்கு தெரியும், மாட்டு இறைச்சி வந்து நல்ல சுவையான இறைச்சின்னு தெரியும். ஆனால் நான் வந்து சிக்கன்லாம் செய்திருக்கேன். நான் சிக்கன் தான் சாப்பிட்றேன் வழியாக. அப்போ அதில் வந்து நீங்கள் வேணும்னு சொன்னால் ஊர்கோழியில் செய்து பாருங்க, அதுவும் அப்படி தான் இருக்கும். இப்போ வெங்காயம் பொரித்து எடுத்துனாங்களே அந்த பருவம் பார்த்தனீங்களா, அப்படி பருவத்தில் எடுத்துனாங்கன்னு சொல்லி அடுத்து அதே மாதிரி உள்ளியை வந்து அந்த அப்படி அதே பருவத்திலே எடுத்துக்கணும். அந்த கலர் வந்து அப்படி பருவத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து வெங்காயம் வந்து எனக்கு கொஞ்சம் கூட எடுங்க, இறைச்சியோட கொஞ்சம் வெங்காயம் கூட இருக்கணும், அதை கவனித்து கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளியும் வந்து அந்த பருவத்துக்கு நல்லா பொரிஞ்சு வருது. இது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பருவத்துக்கு வந்துட்டு மற்ற இதில் என்ன பண்ணணும்னு சொன்னால், இது இப்போ நான் மாட்டிறைச்சியில் செய்துட்டேன் சம்பல். அடுத்தது இப்போ கோழியில் செய்கிறோம். அடுத்தது இன்னும் கொண்டு இதே மாதிரி ஆட்டிறைச்சிலையும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம். அது நல்ல டேஸ்டெலாம் இருக்கும். நீங்கள் எப்படி செய்தாலும் இந்த செய்முறை ஒன்று தான். அதை இதே மாதிரியே செய்வீங்கன்னா சரி.
ஒரு ஒரு தடவை உங்களோட வீட்டிலையும் இதை செய்து சமைச்சு பாருங்கள். இப்போ ஒரு 5 மிளகா பொரித்து அதே மடுங்க. இப்போ மிளகா வந்து பொரிக்கிற பருவம் வந்து கையால் உருந்து கொட்டப்படக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி முருகை விட்டுடுங்க. அடுத்தது வந்து ரம்பையில் அதையும் கொஞ்சம் பொரிச்சிடுங்க. அந்த வாசத்துக்கு அது நீங்கள் விரும்பினா போடுங்க. என்னென்னு சொன்னால் அந்த சாப்பிடைகளை வந்து ரொம்ப அதுக்குள்ளே வந்துருக்கும். வாசத்துக்கு போட்டிருக்கேன். நீங்கள் விரும்பினா போடுங்க, இல்லாடி போடாமலும் பண்ணலாம். இருந்துச்சுன்னா கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து போட்டோன்னு எடுங்க. கரையிறப்பட வேணாம். கருவேப்பிலையை வந்து போட்டோன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாடி அது கொஞ்சம் மெரிஞ்சு போடும். இதே மாதிரி தான் அப்படி கருவேப்பிலையை வந்து கையால் அப்படி உருத்து அந்த முறிகிற மாதிரி இருக்கும், முறுமுரண்டு இருக்கும். அந்த பருவத்தில் பார்த்து ரை கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். கருவேப்பிலை, ரம்பை, உள்ளி, மிளகா, வெங்காயம் எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இனி அடுத்த நம்ம வந்து இறைச்சி தான் பொரிக்க போகிறோம். இறைச்சி பாருங்கள். இப்போ ஊற வச்சுனாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வச்சுருப்போம். நல்லா ஊறி நல்ல பருவத்துக்கிட்டாது. இதை வந்து இப்போ பொரிச்சிடுங்க. இந்த இது வந்து பொரிக்கிற பருவம் அந்த கலரை வச்சுக்கொண்டீங்க சரி. அந்த கலருக்கு வரணும், நல்லா முருகணும். நான் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். அப்போ மிக்சியில் போட்டு அடிக்கல வந்து அதை நூல் மாதிரி வரணும், நூல் மாதிரி இருக்கணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, எல்லாம் வடிவாக உங்களுக்கு நீட்டாக காட்டுறேன். இதில் உள்ள மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. அந்த பருவம் மாட்டோம். இப்போ மற்ற பகுமட்டில் நல்லா பிரட்டி விடுங்க, நல்லா பொரியட்டும். சின்ன சைஸாகவும் பட்டலாம், நீங்கள் பிரச்சனை இல்லை, சின்னனாகவும் பட்டலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த தும்பு வந்து கொஞ்சம் குறையாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பருவத்தில் இருக்கணும். இறைச்சி வந்து இந்த பருவத்தில் இருக்கணும். அப்போ தான் மிக்சியில் வந்து போட்டுவிட்டு கன நேரம் அடிக்க தேவையில்லை. அதை காட்டுற பாருங்க. இப்போ வந்தெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு, இறைச்சியும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே ரெடி. மிக்சியில் வந்து அடித்து சம்பளை ரெடி பண்ண வேண்டியதான். பார்த்தா பனங்காய் பணியார மாதிரி கிடக்கு. இப்படி தான் இருக்கும், பனங்காய் பணியாரம் அது மாதிரி கிடக்கு பார்க்க. இதை வந்து மிக்சியில் போடுங்க. இந்த பெரிய கப்புள்ள மிக்சி எடுங்க. அப்போ தான் நான் அடிக்க நல்லா. இது வந்து நீங்கள் கனவேகம் எடுத்ததில்ல, ஒரு குறைஞ்சது ஒரு 5 செகண்ட் ஒருக்கா போட்டுவிட்டு நிப்பாட்டிட்டு திருப்பூருக்கு ஒரு 5 செகண்ட் போட்டு நிப்பாட்டிங்கன்னு சரி. இந்த பருவத்துக்கு வந்துடும். பாருங்க அப்படி இருக்கான்னு கொட்டை தெரியும். நாங்கள் மாட்டிறைச்சியில் செய்யக்குள்ள வந்து கலர் வந்து வித்தியாசமாக இருந்தேன்னு சொன்னால் அது மாடு வந்து அது அப்படி தானே அந்த இறைச்சின்ற தன்மை அப்படி தான் இருக்கும். பொரிச்செடு கேட்க நல்லா உறவு கலரில் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியும் புரோயிலர் கோழி வந்து அதை எப்படி பொரித்தாலும் கலர் வந்து கிட்டத்தட்ட இப்படி தானே இருக்கும். அதெல்லாம் கலர் அப்படி இருக்குது பாருங்கள். இந்த பருவத்திலே இருக்கணும். தும்பு மாதிரி இருக்கும், நூல் மாதிரி இருக்கணும். இந்த பருவத்தில் நீங்கள் இதை வந்து அடிச்செடுக்கணும். அடிச்செடுத்து கொடுத்தா வந்து நாங்கள் மற்ற ஐட்டங்களை வந்து அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்படி இருக்கும், நல்லா பொலண்டு இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், எல்லாம் நூலாக இருப்பார். இது செய்ய வந்து இந்த வாசனை வேறு லெவலில் இருந்தது. உண்மையில் வீடியோ எடுக்க எனக்கு சாப்பிடணும் மாதிரி இருந்தது. அப்படி ஒரு வாசனை இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டுட்டோம். முதல்ல நல்ல வெங்காயம், அடுத்தது வந்து உள்ளி, அப்படி எல்லாத்தையும் போடுவோம். இனி வந்து அடுத்தது கருவேப்பிலை, ரம்பை, எல்லாத்தையும் போட்டு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொரிச்ச மிளகா எல்லாத்தையும் வந்து நல்லா உருத்துங்க. நல்லா உடைச்சி உருத்தி எடுங்க. இது வந்து கட்டத்தோல் போடலாம். ஆனால் கட்டத்தோல் வந்து இந்த பொரிச்ச மிளகா அந்த டேஸ்ட்டுக்கு வராது. இது வந்து அப்படியே ஒரு வேறு லெவலில் அந்த சுவையை கொடுக்கும். அதோட வந்து தேசிக்காய் விடுங்க. தேசிக்காய் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் செய்திருக்கிற சம்பளம் அளவுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு கொஞ்சம் புளி வந்து கூட நின்றா நல்லா இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா பிரட்டணும். எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று சேரக்கூடிய மாதிரி நல்லா குழைச்சிடுங்க. இதுக்கெல்லாம் கரண்டியல் அகப்பியல் எல்லாம் சரி வராது. இது முழுக்க கையாலேயே தான் ஃபுல்லாக கிளறி எடுக்கணும். உங்களோட சமையல் உங்களோட கையில் தான் இருக்குது. நாங்கள் வந்து செய்முறையை காட்டுறோம். அதில் இப்போ அந்த சுவையெல்லாம் மாறது வந்து நீங்கள் எங்களோட வீடியோவில் பார்த்து அந்தந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டில் வந்து எந்த மாற்றமும் வராது. இப்போ நாங்கள் அதை உணர்ந்த மாதிரி உங்களுக்கும் அந்த சுவை கட்டாயம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்லா குழா போட்டுட்டு நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்பல் வந்து வேறு லெவலில் ரெடி ஆகிட்டுது. இதை வந்து நாங்கள் கொஞ்சம் பிளேட்டில் போட்டு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் பழமையாக நீங்கள் செய்கிற சம்பளை விட இந்த மாதிரி ஒரு சம்பளை ஒரு விருந்துக்கு உங்களோட வீட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வுக்கு இதை வந்து ரெடி பண்ணி வாராக்களுக்கு கொடுத்து பாருங்க.
உங்களோட சமையலை வந்து வேறு லெவலில் சொல்லுவாங்களா அப்படி தான் இருக்குது இந்த டேஸ்ட்டு வந்து நான் சாப்பிட்டு பார்த்தது நான் வீடியோ போடுறோம் உண்மையிலேயே வந்து நல்லா இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்த்த அளவுக்கு இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வீடியோக்களை போட்டு கொண்டிருப்போம் கிட்டத்தட்ட எனக்கு 24,000க்கு மேலே வியூவர்ஸ் வந்திருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் வந்து குறைவு நீங்கள் நிறைய பேர் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்